குளித்து ஈர ஆடையுடன் அவளது சன்னதியை நோக்கி வந்து அவளுக்காக தங்களுடைய நேர்த்திக்கடனையும் அவள் இருக்கும் ஆலயம் மனம் குளிர வேண்டும் என்பதற்காக நீர் எடுத்து ஊற்றுகின்றனர். அங்க பிரதர்சனம் வலம் வருகின்றனர். பல்வேறு வகையான நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். இத்தகைய வழிபாடெல்லாம் வேறு எங்கும் நாம் காண முடியாது. தொன்று தொட்டு பாரம்பரியமாக இந்த நிகழ்வுகள்லாம் இந்த விருதை மண்ணில் நடைபெறுவது என்றால் அதற்கு இங்குள்ள மக்களும் இங்கு நம்மையெல்லாம் காத்து வேண்டும் வரமெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றாலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமான நாயகி அன்னை மாரியின் அருளே இதற்கு முதல் காரணம். உடல் எங்கும் கருப்பு வெள்ளை நிற புள்ளிகளை மேலே சூடிக்கொண்டு கையில் வேப்பிலையை வைத்துக்கொண்டு தன் பக்கத்தில் இருக்கும் யாரையும் பார்க்காமல் இதோ என் அன்னை அருளாட்சி செய்யக்கூடிய ஆலயத்தை நோக்கி நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் என்று கூறி ஆகோ ஐயாகோ என்று உடலும் உள்ளமும் பக்தி மனையில் நனைய அன்னையின் அருளை பெறுவதற்காக ஓடி ஓடி வருகின்றனர். இத்தகைய வழிபாட்டு முறை நாம் வேறெங்கும் காண முடியாது. இதை அபிராமி பட்டர் சொல்கின்றார், தெய்வ வடிவமாய் இருக்கக்கூடிய அம்பிகையை நேரில் கண்டவர்.